Hi students, நாம் இப்போ example 2.16 பார்க்க போறோங்க. chapter 2 numbers and sequencesல. question என்னன்னா, find the number of integer solutions of 3x is congruent to 1 mod 15. So integer solutions நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்ற நம்மளோட கேள்வியே. சரிங்களா? ஸோ நம்ம டேரக்டாக சொல்யூஷன் போயிடலாம் வாங்க. ஸோ இப்போ if A is congruent to B mod M na நம்ம என்ன conclude பண்ணலாம்? A minus B is divisible by M இல்லைங்களா? So A minus B is divisible by M na A minus B when it is divided by M equal to sum K. Okay? So இதை தாங்க நாம் இப்போ இங்கே implement பண்ண போகிறோம். பண்ணிடலாங்களா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x is congruent to 1 mod 15. Okay? So இதில் நம்ம என்ன எழுதலாம்னா 3x minus 1 divided by 15 equal to sum k நம்ம எழுதலாம். இதில் நம்ம x ஓட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 3x minus 1 is equal to 15k. Okay? So 3x is equal to 15k plus 1. So x ஓட வேல்யூ என்னதுங்க 15k plus 1 divided by 3. So இது நம்ம என்ன எழுதலாம் 15k by 3 plus 1 by 3 எழுதலாம். That is equal to 5k plus 1 by 3. இதுதான் நமக்கு x ஓட வேல்யூவா கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 5k plus 1 by 3 கிடைக்குது. நீங்கள் எக்ஸோட வேல்யூ நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த 5k வந்து உங்களுக்கு இன்டீஜர் வேல்யூவாக தான் இருக்கும். ஆனால் ப்ளஸ் 1 by 3. 1 by 3 இஸ் நாட் அன் இன்டீஜர் வேல்யூ. ஸோ நமக்கு எக்ஸுக்கு வந்து ஒரு இன்டீஜர் சொல்யூஷனே நமக்கு கிடைக்காது. அதுதாங்க சொல்யூஷன். ஸோ 5k இஸ் an integer whereas 1 by 3 cannot be an integer. இல்லைங்களா? ஓகேங்களா? So x has no integer solution because 1 by 3 is not an integer. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.